ஒரு ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. சங்க இலக்கியத்திலிருந்து பாடல்கள் சரியாக அதற்கான ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கீழடி போன்ற ஆய்வுகள் இதற்குள் சொல்லியிருக்கிறார்கள். இதுபோக போதா குறைக்கு இவர் 7 ஆண்டுகள் இவர் ஆய்வு செய்து வெளியிட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வேல்பாரி படிக்கிறவரும் வெங்கடேசன் ஆகிறார். எனக்கும் கற்பனை வரும். அந்த ஃபேண்டசிக்குள்ளே போகிற போது அழகால் அடித்து கொள்ளும் ஒரு பறவை, அது எப்படி ஆந்தை முகத்தோடு ஒரு மிருகம், இது என்னது, இது எங்கே இருக்குன்னு எனக்கு பெரும் சந்தேகம் வந்தது. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். சந்தேகம் இருக்கிற போதெல்லாம் நான் சற்றும் யோசிப்பதே இல்லை. சம்மந்தப்பட்டவருக்கே பேசிடுவேன். 20 ஆண்டுகளாக என்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடிவதற்கான ஒரே காரணம் அதுதான். சந்தேகம் வந்தால் யோசிக்கக்கூடாது. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கூச்சம் இல்லாமல் கேட்டேன். நேற்று அவருக்கே ஃபோன் பண்ணிட்டேன். இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் கற்பனை எனக்கே புரியலை சார் அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமாக இருக்கிறது. என்னென்னா, கற்பனை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்களுடைய உண்மைத்தன்மை. கதாபாத்திரம் என்று சொல்லுவது நான் மனிதர்களை பற்றி மட்டும் சொல்லலை. அதில் வரக்கூடிய பாம்பிலிருந்து தொடங்கி பறவையிலிருந்து, மிருகத்திலிருந்து, மரத்திலிருந்து, செடியிலிருந்து, கொடியிலிருந்து, கொப்பிலிருந்து, கொம்பிலிருந்து. கொப்புனா என்ன, கிளைனா என்ன, கொப்பு தான் கொம்பாச்சாரெலாம் விளக்கம் கொடுத்துட்டு போகிறார். அப்பப்போ போய் இது எல்லாவற்றுக்கும் ஆனால் சங்க இலக்கிய பாடல்கள் வழியாக அப்படி ஒன்று இருந்ததை இவர் நிறுவுகிறார். அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது அதில் ஆச்சரியம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரின்னு போகிறோம். அது குழந்தைக்கு கதை சொல்லுகிற போதும் விவரணையாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த பறவை எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது, அது என்னவெல்லாம் சொல்லும், அதை ஒட்டிய நம்பிக்கை என்ன, அதனுடைய சக்தி என்ன, சுண்டா பூனை அப்படின்னு ஒரு பூனை, குட்டி பூனைன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். மண்டையெல்லாம் ஓடுது அந்த பூனை. இப்போ அது எப்படி இருக்கும், ஒன்று வாங்கி வளர்த்துடலாமா, இப்போ எங்கேயும் கிடைக்குமா, பெட் ஷாப்பில் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பூனை எதற்காக வளர்க்கப்பட்டது என்பதற்கான விவரணையையும் அவர் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்திருக்கிறார். போதா குறைக்கு வாய் வழியாக வளர்ந்த இந்த கதையினுடைய பின்னணிகளையும் சேர்த்திருக்கார். கிரேட்டஸ்ட் மிக்சர் எவர். ஒரு ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. வாய் வழியாக வளர்ந்த கதையும் அதுக்குள்ளே இருக்கிறது. சங்கம் இருக்கிறது. சங்க தமிழிலிருந்து சங்க இலக்கியத்திலிருந்து பாடல்கள் சரியாக அதற்கான ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கீழடி போன்ற ஆய்வுகள் இதற்குள் சொல்லியிருக்கிறார்கள். இதுபோக போதா குறைக்கு இவர் 7 ஆண்டுகள் இவர் ஆய்வு செய்து வெளியிட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். Taste the Daily.